சென்னை அண்ணா நகர் பகுதியில் மாடியிலிருந்து குதித்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். வணக்கம். இந்த மரண சம்பவத்துடைய பின்னணி என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஆகாஷ் என்ற இளைஞர் தனது தங்கையுடன் அண்ணா நகர்ல வீட்டுல தங்கி ஆகாஷ் அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய ஒரு டிராவல்ஸ் நிறுவனத்துல பணியாற்றி வந்திருக்கிறார். கடந்த 3 வருடங்களாக அவர் அந்த அலுவலகத்துல பணியாற்றி வந்த நிலையில நேற்று அவர் வழக்கம் போல அவர் தன்னுடைய அலுவலகத்திற்கு பணிக்காக சென்றிருக்கிறார். அப்போது சென்ற நிலையில திடீரென அவருடைய தங்கைக்கு ஒரு போனானது வந்திருக்கிறது. ஆகாஷோட தங்கைக்கு உன்னுடைய அண்ணன் ஆகாஷ் என்பவர் மாடியிலிருந்து கீழே விழுந்து விட்டதாகவும் உடனடியாக அவர் படுகாயம் அடைந்து தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அழைத்திருக்கிறார்கள். அவரும் வந்திருக்கிறார். மருத்துவமனையில ஆகாஷ் சிகிச்சை பெற்று வந்த நிலையில நேற்று இரவு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக அவரது தங்கைக்கு லேசான சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக உடல்ல காயங்கள் இருந்ததால உடனடியாக இது குறித்து அண்ணா நகர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பொருள் அண்ணா நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த ஆய்வுல 2 நபர்கள் ஆகாஷை தாக்கி இருப்பதும் அதன் பின் அவர் அலுவலகத்தின் 6வது மாடியிலிருந்து கீழே விழுவது போன்றும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக எதற்காக என்று விசாரணை மேற்கொண்ட போது அலுவலகத்துல 40 லட்சம் ரூபாய் கையாடல் செய்து விட்டதாக கூறி ஆகாஷை 2 நபர்கள் தாக்கியதும் அவரை அசிங்கப்படுத்தியதும் அதன் பின்னர் தான் அவர் மேலே இருந்து கீழே குதித்து அவர் உயிரிழந்து இருப்பதாக போலீசாருக்கு தெரிய வந்த அடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் ஒருவரை கைது செய்த நிலையில அவரும் நீதிமன்ற ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறார். இந்த வழக்குல தாக்கிய 2 நபர்கள் குறித்து தற்போது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கள் இருவரும் தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலையில அவர்களை பிடிக்கக்கூடிய நடவடிக்கையில காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் இருவரும் வழக்கறிஞர்கள் என அந்த குடும்பத்தினரும் குற்றஞ்சாட்டி இருக்கிறார்கள். அந்த 2 நபர்களை கைது செய்யும் வரை தான் ஆகாஷ் அவருடைய உடலை வாங்க மாட்டோம் என கூறி தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி அவர்கள் அண்ணா நகர் காவல் நிலையத்துல காத்திருக்கின்றனர். நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.